எல்லாருக்கும் வணக்கம். ஷீ அவார்ட்ஸ் இது என்னோட செகண்ட் அவார்ட். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நட்சத்திரம் நகர்கிறதுக்கு இந்த ரெகக்னிஷன் கிடச்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். I should thank my director Ranjit sir and Yali Productions for producing such an amazing film. And Anjana, you're doing a great job. Thank you. Thank you so much for this honor. It really means a lot. And my co-actor Kalidas Jairam is right there. Yeah. So I'm so happy. Like you know, like we are working back to back in films, and I'm glad that I'm here representing a lot of women. I'm standing here for a social cause, and that is being recognized is a big thing for me. Thank Definitely. you. And the roles you have chosen so far, இது வரைக்கும் நாங்கள் பார்த்த கதாபாத்திரங்கள் எல்லாமே என்ன ஒரு டேலண்ட் அப்படின்னு எங்கள் எல்லாரையும் வியக்க வைக்கிற கதாபாத்திரமாக தான் தேர்ந்தெடுத்து நடிச்சிருக்கீங்களா, இல்லை உங்களுக்கு அதுவாக வந்து அமைஞ்சுதா? என்ன இது சீக்ரெட்டுன்னே புரியலையே. இல்லை, எனக்கு வந்து ஒரு வேர்சடைலான ஒரு ஆக்டராக இருக்கணும்னு தான் ஆசை. ஸோ நான் சூஸ் பண்ணுற கேரக்டர்ஸுமே ரொம்ப ஒரே மாதிரி இருக்கக்கூடாது, மொனாட்டனஸாக இருக்கக்கூடாதுன்னு யோசிப்பேன். ஸோ அந்த மாதிரி கேரக்டர்ஸ் தான் எனக்கு வருது. அண்ட் அஃப்கோர்ஸ் ஐ ஷுட் தேங்க் மை பேரண்ட்ஸ். அவங்க இல்லைன்னா நான் இங்கே இல்லை. அப்பா, அம்மா, என்னோட மேனேஜர்ஸ் ரேகாக்கா, சுரேஷ் அப்பா, என்னோட அசிஸ்டன்ட்ஸ் பிரதீப், பிரசாந்த், புயி. I think Puyi is going to get an award today. I really hope she'll get it. She has been with me like for almost 6 years in my journey. And my brother is sitting there somewhere. இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு அவார்ட் ஷோக்கு அவன் வரான் என் கூட. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அவன் முன்னாடி நான் இங்கே நின்று இந்த அவார்டு வாங்குறது. அவர் மேலே கூப்பிட்டு எம்பரஸ். கண்டிப்பாக புவான், பூ கம். வெக்கப்பட்டுட்டு ஓடிட போறாரு அந்த சைடு கேட் வழியா. தம்பி வா. தம்பி வாங்க. என்ன ஸ்டைலு, என்ன நட, ஃபேமிலியே மாஸ் தான் போல இருக்கு. என்ன இது? ஓகே, ஸோ இது மாதிரி தான் நாங்கள் கொஞ்சம் யாராவது பேர் சொல்லிட்டு அவங்க மேலே கூப்பிட்டு அவங்கள எம்பாரஸ் பண்ணி நோ ப்ராப்ளம் வெக்கப்பட வச்சு. இப்பெல்லாம் டோட்டலி டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ். அவர் ரொம்ப ஷையானவர். நான் அவருக்கும் சேர்த்து நான் பேசுகிறேன். நீங்கள் பேசுவீங்க அந்த மாதிரி. அண்ட் புவன் வந்து நடிக்க வர மாதிரி ஏதாவது ஐடியா இருக்கும் போல இருக்கே மாஸ் என்ட்ரிலாம் கொடுக்கும்போது? கண்டிப்பாக அவன் நடிக்கணும்னு சொன்னால் நான் இருப்பேன். இப்போது நான் நடிக்கணும்னு சொல்லும்போது ஐ ஹேட் அ லாட் ஆஃப் திங்ஸ் டு லைக் கோ த்ரூ அலோன். ஹீ இஸ் நாட் அலோன். ஸோ ஐ ஹேவ் தட். யூ ஆர் தேர். டெஃபினெட்லி தட் இஸ் வாட் இட் இஸ் அபவுட். நம்ம வந்து ஒரு இடத்துல கஷ்டப்பட்டு வரோம்னா அடுத்து மேலே வரதுக்கு நம்ம எல்லாம் என்ன முடியுமோ அதெல்லாம் நம்ம பண்ணுவோம். அதுவும் நம்மளோட தம்பிங்கும் போது வேற யார் பண்ணுவாங்க அப்படிங்கிறப்ப. ஓகே, உங்களோட ஆடியோ வந்து ஒன்று பயங்கரமான ஹிட்டு இன்ஸ்டாகிராமில். நான் திருப்பியும் அதை பண்ண சொன்னேன்னா நீங்கள் கோவப்படுவீங்க தானே? இப்போ மனசை அந்த கொத்தை அள்ளிட்டு போகிற கோவப்படுவீங்க தானே? விட்டுடலாம்ல. அதனாலதான் உங்களுக்கு ஒரு ஆடியோ வச்சிருக்கோம் நாங்க. அந்த ஆடியோவை கேட்டுட்டு அதுக்கப்புறம் நான் கேள்வி கேட்கிறேன். கேட்கலாமா? ரெடி. தலைவர் 170 காஸ்ட் லிஸ்ட்ல சும்மா அப்படியே பிளாக் அண்ட் ஒயிட்ல துஷாராவோட போட்டோ பார்த்தோன்னு சூப்பரா, இதை தான் நாங்கள் எதிர்பார்த்தோன்னு நாங்கள் எல்லாம் நினைச்சோம். ஐம் பர்சனலி அ வெரி பிக் ஃபேன் ஆஃப் யூ. அது பார்த்தோன்னே எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. ஸோ எப்படி? ஐ திங்க் இட் இஸ் பியாண்ட் மை ட்ரீம்ஸ். நான் வந்து சினிமாக்குள்ளே வரணும்னு ஆசைப்பட்டேன். அவர் கூட நடிப்பேன். நான் அவர் கூட நடிப்பேன்னு நினச்சி கூட பார்க்கல. ஐ திங்க் எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல நான் ஏதோ புண்ணியம் பண்ணி வச்சுருக்கேன். அதனால மட்டும்தான் நான் வந்து அவர் கூட நடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடச்சிருக்கு. தலைவரை பார்த்தேன், எனக்கு பேச்சே வரல. வெரி கைண்ட் ஹியூமன் பீயிங், யூனோ. ஐ திங்க் he is Rajini sir for a reason. Like so much of kindness, so much of energy. The minute he walks into the set, it's like wah, எப்படி இருக்க முடியும் ஒரு ஆள், அந்த மாதிரி ஒரு எனர்ஜி. I'm so grateful. Life has been only kind and very beautiful to me in the recent past. I'm very happy for that. And life is always kind for very talented people, and that is what is coming to you in all possible ways. And தலைவர் என்ன சொன்னாரு? ஏதாவது ஒரு 2 விஷயம் ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா உங்க படம் பார்த்திருப்பாரு. இல்ல, இது வந்து அந்த படத்தோட ப்ரொமோஷன்ஸ்ல பேசணும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, அப்ப வெச்சுக்கோங்க. ஆமா, நான் ஒரு பெரிய நோட்ஸே எடுத்து வச்சிருக்கேன். அவர் மீட் பண்ணதுல இருந்து அவர் என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாரு, நான் என்ன ட்ரெஸ் போட்டிருந்ததுல இருந்து எவ்ரிதிங் I have taken a note. I think I'm going to save the best for later. Definitely, and we'll be waiting for that. இந்த கேள்விக்கு நீங்க எப்படியும் பதில் சொல்லுவீங்களான்னு எனக்கு தெரியல. இது வரைக்கும் துஷாராவோட பல ஃபேஸஸ் நாங்க வந்து பார்த்திருக்கோம். ஒரு ஹிண்டா சொல்லுங்களேன். தலைவர் 170ல துஷாராவோட எந்த ஃபேஸ் நாங்க பார்க்கலாம் அப்படின்னு? NDA சைன் பண்ணிருக்கேன். I can't really reveal my NDA சைன் பண்ணிட்டா அதுக்கு அப்புறம் நமக்கு ரொம்ப டேமேஜ் இருக்கேன்னு வந்ததே எனக்கு ஒரு பெரிய விஷயம் தான். So I think I'm very happy. இல்ல, அந்த மாதிரி உங்களுக்கு பிரச்சனை இல்லை தள்ளறதுக்கு எனக்கு மனசு இல்லை. இந்த அழகான பொண்ணு. அண்ட்
தேங்க்யூ ஸோ மச். இட் வாஸ் ஸோ பியூட்டிஃபுல். எனக்கு வந்து ஒரு விஷயம் உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஸோ நான் இந்த மாசு கிளாஸ் எல்லாம் பண்ணுறீங்க, இந்த தலைவர் 170 வரைக்கும் பேச வந்துட்டோம். அட்லீஸ்ட் மாசா கிளாஸா இதையாவது சொல்லுங்களேன். அது தலைவர்னாலே மாஸ் தானே. உங்களை கேட்டேங்க. மாசு கிளாஸ் இல்ல, அவர் கூட இருக்கிறதே எனக்கு மாசு கிளாஸ் தான். அது நான் இப்படி அப்படின்லாம் சொல்ல முடியாது. டெஃபினட்டா அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு மாஸ்டர் கிளாஸ் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி இருக்க போகுது தலைவரோட நடிக்கிறது. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் துஷாரா. எனக்கு ஒரே ஒரு ஆசை. ஓகே, எல்லாரையும் கூப்பிட்டு கண்ணா பின்னாலாம் ஆட வச்சிருக்கோம். எனக்குலாம் ஆடவே தெரியாது. சும்மா போய் ஆடுமா அப்படின்னு சொல்லிட்டு சும்மாவே தான் அனுப்பி விடுவாங்க. அவர் பாருங்க எப்படி மாசா வந்து நிற்கிறாரு. ஓகேயா? அது மட்டும் இல்லாம கீழே இருக்கிறவங்களும் எனக்கு அழகான லேடிஸ் நிறைய பேர் இருக்காங்க. துஷாரா கூட எல்லாரும் ஆடணும்னு தான் ஆசை. எல்லாரையும் வர வைக்க முடியாது. ஆனா எனக்கு வந்து அவங்க யாராவது ஆடணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அவங்களையும் நான் மேலே கூப்பிடணும். ஃபர்ஸ்ட் எல்லாரும் ஆடிட்டோரியம் ஃபுல்லா எந்திரிங்க ஒரு வாட்டி. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ரோவோட நிறுத்த போறது இல்லை. எல்லாருமே ஒரு வாட்டி எந்திரிங்களே. ஆல் ஆஃப் யூ கெட் அப் ஒன்ஸ். எனக்கு ஸ்டாண்ட் அப் ஆன் த பெஞ்ச் அந்த மாதிரி தான். கொஞ்சம் எந்திரிங்க எல்லாருமே. 1 செகண்ட். என்னப்பா நம்மளோட மோசமா இருக்காங்க, எழுந்துருன்னு சொன்னதுக்கு எவ்வளவு ஸ்லோ மோல எழுந்துக்கிறாங்க எல்லாரும். இது எதுக்கு தெரியுமா? நாங்களே ஃபோக்கஸ்ல இருக்கோம், நீங்கெல்லாம் எங்க இருக்கீங்க என்ன பண்றீங்கன்னு எங்களுக்கு தெரியல. ஒரு வாட்டி எழுப்பி விட்டு உங்க முகங்கள்லாம் கேமரால காமிச்சிடலாம் அப்படிங்கிற ஆசை தான். இங்க ஒரு சாங் போட போறோம். நான் நிஜமாவே ஆசைப்பட்டு கேட்குறேன். எனக்கு இவங்கெல்லாம் கூட நான் விட்டுடுறேன். உங்கள யாருக்காவது வந்து துஷாராவோட ஆடலாம் சூப்பர் அப்படின்னா ஆடலாமா? அவர் மேலேயே வந்து ஆடுறேன்றார் ஒருத்தர். இல்ல நான் ஒண்ணு பண்றேன். அப்ப இந்த இவ்வளவு பல பேரோட மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி இருக்கும். இப்ப துஷாரா ஆட நம்ம எல்லாரும் ஆட போறோம் அவங்களோட. ஓகேயா? ஆல் ஆஃப் us together. உட்கார்ந்தீங்கன்னா நான் வருவேன். I have a request. Yes. I would like to call Kalidas. அதை நான் பண்ணலான்னு நினைச்சேன். ஆனா ஹீரோ என்ட்ரியை கொஞ்சம் லேட்டா சேவ் பண்ணலான்னு நினைச்சேன். நீங்களே கூப்பிட்டா அவர் வருவார். காளி கம். மச்சான் பரவாயில்லவா? வாங்க நீங்க வாங்க, மேல வாங்க நீங்க. சரி, நம்ம வந்து கொஞ்சம் ஓவரா பண்ணக்கூடாது. அவர் வந்து பின்னாடி வருவார். காளி தான் என்னோட டான்ஸ் டியூட்டரே. இங்க இந்த வார்டு. So can we give a big round of applause for Kalidas Jayram, the most handsome, dashing and the most talented actor. We all love him. தங்கத்துக்கு விழாதவங்க இருக்காங்களா நிஜமாவே? சரி, ஓகே. ஒரு பாட்டுக்கு துஷாரா சொல்லிட்டாங்க நீங்க தான் மென்டார்னு. நீங்க ஆடுறதுல சும்மா அரங்கமே ஆடணும், அந்த மாதிரி ஆட போறீங்க. இல்ல, இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுங்க. இந்த படத்துல அவார்டு வாங்கினாங்கல்ல, அதுல ஒரு டான்ஸ் சீக்வன்ஸ் இருக்கு. அது ஷூட் பண்ண ரஞ்சித் சார் வந்து ஒரு நாள் தான் பிளான் பண்ணாங்க. அது ஒரு 3 நாள் போச்சு. ஏன்னா எனக்கு அவ்வளோ சூப்பராக டான்ஸ் வரும். ஆட பாவீங்களா? இல்லை, அவங்க சொன்னாங்க வந்தோடனே அவர் தான் என்னோட மென்டார் அப்படின்னு வேற கூப்பிட்டாங்க. அவங்களுக்கு டான்ஸ் வரும், எனக்கு சூப்பராக வரும். பட் we are so happy to have you here. And இப்படி ஒரு சர்ப்ரைஸ் என்ட்ரி அவங்க பிளான் பண்ணுவாங்கங்கிறது எங்களுக்கு தெரியாம போச்சு. எனக்கும் சர்ப்ரைஸ். அண்ட் ஷீ அவார்ட்ஸ் வந்து இட் இஸ் a very special stage for all the women out there. அண்ட் ரொம்ப டேலண்டடான அழகான பெண்களுக்கு இவங்க வந்து விருதுகள் கொடுத்துட்டு இருக்காங்க. how do you feel being here? இன்னைக்கு வந்து நான் ஒரு ஆடியன்ஸாக தான் வந்திருக்கேன். அண்ட் துஷாரா இந்த அவார்டு வாங்கினதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் நான் அவங்க கூட ஒரு 3 படம், இப்போ கூட ஒரு படம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அது சொல்ல முடியாது. எதுவாக இருந்தாலும் என்டிஏ தானா? புரியலையே. ஸோ நான் அவங்க ஒர்க் வந்து கிட்டேன்னு பார்த்துருக்கேன். அவங்க எவ்வளோ எஃபர்ட் போடுவாங்க, எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ ஷீ டோட்லி டிசர்வ்ஸ் இட். அண்ட் இன்னைக்கு நான் வந்தது காரணம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கிற ஒருத்தவங்களுக்கு நீங்கள் நாமினேஷனில் இருக்காங்க. ஸோ நான் ஜஸ்ட் ஒரு ஆடியன்ஸாக என்டிஏ நாங்க சொல்லுங்க. ஆமா, thank you so much. Lovely having you on stage and congratulations Dushara. I am sure for a talent powerhouse like you இன்னும் எக்கச்சக்க விருதுகள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நிறைய மேடைகள்ல நான் உங்களை திரும்ப புகழ்ந்து பேசணும்னு நானும் ஆசைப்படுறேன். Thank you so much. Thank you. All the very best to you.